முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த திருச்செந்தூர் முருகனின் அருள் பெற்ற என் செல்ல பிள்ளையாக நீ இருப்பதால் தானே இப்போது இதை கேட்கும் பாக்கியம் உனக்கு கிடைச்சது. இப்போது என்னுடைய வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டு முடிக்கும் அந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் மிக பெரிய அளவில் வந்து சேர்ந்துடும். ஆமியன் செல்வமே, நான் சொன்னது 100% உண்மை. என் அருளை பரிபூரணமாக பெற்ற என் அன்பு பிள்ளையான நீ இப்போது உன் வாழ்க்கைய வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக வாழப்போற. வாழ்க்கைங்கிறதே ஒரு மிக நீண்ட பயணம்தான். இந்த பயணத்தில் நீ பல பேரை சந்திப்பாய். ஆனால் எல்லாரும் உனக்கு நல்லவங்களா நல்லது செய்கிறவங்களா மட்டுமே இருக்க மாட்டாங்க. சில பேர் சில தூரம் மட்டுமே வருவாங்க, கொஞ்சம் தூரம் வருவாங்க, அப்புறம் பாதியில் உன்னை விட்டு போயிடுவாங்க. ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி உனக்கு பொழுதுபோக்காக இருப்பாங்க. ஒரு சிலர் உனக்கு துணையாக இருப்பாங்க, ஒரு சிலர் ஆதரவாக இருப்பாங்க. எப்படியோ வாழ்க்கைங்கிற இந்த பயணத்தில் நீ சந்திக்கும் மனிதர்கள் அனைவரையும் ஒரு காரணத்தோடு தான் உன்னை சந்திக்க வச்சிருக்கேன். இப்போது என் அருளை பரிபூரணமாக பெற்ற என் செல்லப்பிள்ளையான உனக்கு துக்கத்தை துரத்தி அடித்து அன்பையும் பாசத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் மிக பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். என் அருளால் தான் உனக்கான உறவுகளாக உன்னை நோக்கி சில பேரை நான் அனுப்பி வச்சிருக்கேன். நீ வாழ ஆசைப்படும் அந்த சொர்க்கமான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு இவர்கள் மூலமாகவே நான் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்வமே. உன்னை சுற்றி இருக்கும் இந்த உறவுகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்களேன்னு யோசிக்க வேணாம். ஒவ்வொருவரும் நீ படிக்க வேண்டிய ஒவ்வொரு பாடம், ஒவ்வொருவருடைய குணமும் வேற, ஒவ்வொருவருடைய கொள்கையும் வேற, அவர்களுடைய சிந்தனையும் வேற, அவர்களுடைய செயலும் வேற. ஒவ்வொருத்தர் பற்றியும் நீ சரியாக தெளிவாக புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ்வதுன்ற அந்த புரிதல் உனக்கு வந்துடும். நீ ஆசைப்பட்ட சொர்க்கமான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு இவர்கள் உனக்கு உதவியாக இருப்பார்கள் என் செல்வமே. உனக்கு எல்லாமுமாக இந்த முருகன் நான் இருந்து உன் வேதனைகளை போக்கி வெற்றிகளை தருவேன். இப்போது இத்தனை காலமாக நீ அனுபவித்த துரோகமும் கஷ்டமும் உனக்கு ஒரு துன்பமே கிடையாது. நீ யாரை நம்பினாலும் இப்படி அவர்கள் உனக்கு துரோகம் செய்யலாம், வேதனை கொடுக்கலாம்ன்ற அந்த புரிதலை தான் நான் உனக்குள்ள உண்டாக்கியிருக்கேன். இப்போது நீ கற்றுக்கிட்ட பாடங்களும் நீ புரிந்து கொண்ட விஷயமும் உன் வாழ்க்கையில் கடைசி நாள் வரைக்கும் கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் உதவிகரமாக இருக்கும் அல்லவா. நீ யாரெல்லாம் நல்லவங்க நினச்சியோ அவர்களே உனக்கு துரோகம் செய்ததை புரிந்து கொண்டாய்தானே. இந்த வேதனையும் இந்த கஷ்டமும் கவலையும் எல்லாம் முடிவுக்கு வரும். உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி உனக்கான வலிமையை தர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க வந்தேன். உனக்கு துரோகம் செஞ்சவங்களே நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா அப்புறம் நீ வாழ்க்கை முழுவதும் நிம்மதி இழந்து தவிக்க வேண்டியதாகிவிடும். யார் உனக்கு நல்லது செஞ்சாலும் யார் உனக்கு கெட்டது செஞ்சாலுமே கூட அதை பற்றி நீ யோசிக்காத. அதை யோசிச்சினா எப்படியும் உன் மனசு அமைதியை அது கெடுத்துடும். அமைதியும் நிம்மதியும் உனக்கான சொர்க்க வாழ்க்கைக்கு ஆதாரம் அல்லவா. வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா நீ முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க பழகு. நான் உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை சொல்லட்டுமா? மண்ணில் நீ கையை வச்சு எழுதுவது மிகவும் சுலபம் தானே. அதே போல் உன்னை சுற்றி இருக்க எல்லார்ட்டையும் பேசுகிறதும் பழகிறதும் உறவுகளை உருவாக்குவதும் மிக சுலபம்தான். ஆனால் தண்ணியில் நீ கையை வச்சு எழுதி பார்த்தீன்னா அங்கே எழுத்து வராது, எழுத்து வடிவமும் கிடைக்காது தானே. மண்ணில் நீ என்ன வேணால் எழுதலாம், என்ன வேணால் வரையலாம். ஆனால் தண்ணியில் நீ எதையும் எழுதவும் முடியாது, வரையவும் முடியாது. அப்படி நீரில் எழுதி பார்ப்பது எவ்வளவு கஷ்டமோ அதே போல தான் நீ சந்திச்ச, நீ பேசின பழகின உறவுகளை நல்லபடியாக உன்னுடனேயே தக்க வைத்து கொள்வதும் மிகுந்த சவாலான கஷ்டமான விஷயம். மண் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சீரடையும். ஆனால் தண்ணி ஒரு பாட்டில்லையோ ஒரு கடல்லையோ ஒரே தன்மையில் இருக்காது. அதே போல தான் உறவுகளும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காம வெவ்வேறு இயல்பானவர்களாக, வெவ்வேறு குணம் உள்ளவர்களாக, ஒவ்வொரு நிமிஷமும் வேறு வேறு மாதிரி நடந்து கொள்பவர்களாக இருப்பார்கள். சில உறவுகள் உன்னை காயப்படுத்துகிறாங்களே, கஷ்டப்படுத்துகிறாங்களே நினைக்காத. யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் காயப்படுத்தினாலுமே கூட அனைத்தையும் கடந்து சரின்னு ஏற்றுக்கிட்டு தடந்து வர தயாராகு.
எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த அப்பன் முருகன் நான் இருக்கும்போது மனிதர்கள் மற்றவங்க இப்படி இருக்காங்களேன்ற வருத்தமோ வேதனையோ உனக்கு வேண்டாம். இப்போதே நீ அனுபவிக்கும் அத்தனை கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை என்னால் தர முடியும். இந்த வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை. நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு யோசிச்சு முடிவிடு. எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நிரந்தரம்னு நீ நம்பின எந்த விஷயமுமே இந்த உலகில் நிரந்தரம் இல்லைங்கிற பாடத்தை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ நம்பினவங்க உனக்கு துரோகம் செஞ்சாலும், உன்னுடைய உறவுகளே உனக்கு பகையாக மாறினாலும், நீ விரும்பியதெல்லாம் உன்னை விட்டு விலகி போனாலும் கூட நீ கவலைப்பட வேணாம். எதை நீ உண்மை நினச்சியோ அது எல்லாமே பொய்யாக போனாலும் கூட நீ கலங்காதே. உன் வாழ்க்கையில் நீ அடைஞ்ச எல்லா கஷ்டங்களையும் உன்னுடைய துன்பங்களையும் இழப்புகளையும் சரி செஞ்சு உனக்கானது உன்னை நோக்கி வரும்படி இந்த அப்பன் முருகன் நான் செய்வேன். உன் மனசில் இருக்கக்கூடிய காயங்களையும் கஷ்டங்களையும் நீ அனுபவிக்கும் துயரங்களையும் துன்பங்களையும் முறியடிச்சு உன் கஷ்டத்தை போக்கும் மருந்தாக இந்த அப்பன் முருகன் இருப்பேன். நீ தேடும்போது மட்டுமல்ல, நீ தேட மறந்தாலும் இந்த அப்பன் முருகன் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். உனக்கானதை கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்வமே. நீ மனம் சோர்ந்து போனாலும், வாழ்க்கையை நினைச்சு தளர்ந்து போனாலும் கூட இந்த அப்பன் முருகன் உன் முன்னால் வந்து நின்று உனக்கு உதவுவேன். உனக்கு என்ன தேவைன்னு நீ சொல்லும் முன்பாகவே எனக்கு நல்லா தெரியும். உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? இப்போதே உன் கண்ணீரை தொடச்சு உனக்கான சந்தோஷத்தை தருவேன். நீ தவிர்க்க முடியாத வேதனையோடும் வருத்தத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் விஷயங்களை சரி செஞ்சு உன்னை தாங்கி நிற்கும் சக்தியாக நான் மாறுவேன். நீ எதை நினைச்சும் அழுகவே வேணாம். இந்த முருகப்பெருமான் நீ கண்ணீர் சிந்துவதற்கு பதிலாக சந்தோஷமா சிரிச்சு மகிழ்ந்து வாழும்படி உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செய்ய போறேன். பொய்யான புன்னகையை புரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில உனக்கு உண்மையான மகிழ்ச்சியை கிடைக்க செய்வேன். நீ எதை ஆசைப்படுறியோ, எது நடக்கணும்னு நினைக்கிறியோ அது அனைத்தையுமே உனக்காக நான் நடத்தி முடிப்பேன். உன் வாழ்வில் இருக்கும் தேவையற்ற சிலரை அகற்றி தேவையான மனிதர்களை உன்னை நோக்கி நான் கூட்டிட்டு வர்றேன். நீ எப்போதும் பயப்படாதே, எல்லாமே கடந்து போகும். நீ இப்போது அனுபவிச்சுட்டு இருக்க வலியையும் வேதனையையும் மாற்றி உனக்கான சந்தோஷத்தை தரும் சக்தியாக இந்த முருகப்பெருமான் நான் இருக்க போறேன். உனக்கான வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை தர தயாராகிவிட்டேன். இருளுக்குள் இருப்பது போல நீ நினைச்சாலும் இந்த முருகன் உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை கொடுத்து உன்னை வளர்த்தி காட்டுவேன் என் செல்வமே. எப்போதும் ஒரு விஷயத்தை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். நீ தனியா அல்ல, இந்த அப்பன் முருகன் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கேன். நிச்சயம் நீ நன்றாக வாழுவாய் என நம்பு. உனக்குள் இருக்கும் இறை பக்தியை விட மிகப்பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. என் மேலே நீ எந்த அளவுக்கு பக்தி செலுத்துகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில உனக்கு முக்தி உண்டாகும், வெற்றி கிடைக்கும். சில நேரங்களில் உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை பார்த்து பயந்து ஓடணும்னு நினைக்காத. நீ பயந்து ஓடுனா அது இன்னொன்று உன்னை துரத்திக்கிட்டு தான் இருக்கும். அதற்கு பதிலாக நீ தைரியமாக துணிந்து அனைத்தையும் எதிர்த்து நிற்கும் போது தான் அது உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான வழிகளை காட்டும். நடக்க முடியாத அளவுக்கு சோர்ந்து தளர்ந்து போயிருக்கும் உன்னை நானே தூக்கிட்டு போகிறேன். நீ நினச்ச அனைத்தையும் நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே. வெகு நாட்களாக எப்போது நடக்கும்னு நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல விஷயம் இப்போது உன்னை தேடி வரப்போகுது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த வாய்ப்புகளை எல்லாம் நானே உனக்காக உருவாக்கி வச்சிருக்கேன். இனி ஒருபோதும் எந்த விஷயமும் தாமதமாக விடமாட்டேன். பல நாட்களாகவே உன்னை சோதித்த பிரச்சனைகள் இப்போது ஒரு வழியா முடிவுக்கு வரப்போகுது. உன் பொறுமையும் வீண் போகவில்லை. இனிமேல் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக, மாறுதலை தரக்கூடிய தெய்வமாக இந்த அப்பன் முருகன் இருப்பேன். நீ எப்போதும் நம்பிக்கையை தொலைச்சிட வேணாம். இன்னைக்கே ஓரளவுக்கு அது நல்லா இருக்கணும். அதற்கு காரணம் உன்னுடைய நம்பிக்கையும் இறை பக்தியும் தான். என் மேல நம்பிக்கையோட பக்தியோட வாழும் உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன். உன் கண்ணீருக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாகத்தான் உன் துயரங்களையெல்லாம் துரத்தி அடிச்சு உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் கொடுக்க போறேன். உன் வாழ்க்கையை நீ நினைச்சதை விட சிறப்பாக நான் மாற்றி அமைப்பேன். நீ எப்போதும் எதை நினைச்சும்
வேதனை கொள்ள வேண்டாம் என் செல்வமே. நீ எதை நினைச்சும் கவலைப்படாம கர்ம வினைகளை தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன்னை சோதிக்கும் உன் அப்பன் முருகன் உன்னை காப்பாற்றி உனக்கான வெற்றியையும் உன் கைகளில் கொடுப்பேன். உன் வாழ்க்கைய ஒரு புது பாதைக்கு அழைச்சிட்டு போக நான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன். இப்போது நீ வெற்றி பெறுவது முக்கியமல்ல, நீ தினமும் எழுந்து முயற்சி செய்யணும். சோதனைகளை தாண்டி வாழ்க்கையில் மீண்டு வரணுன்ற நம்பிக்கையோடு இருப்பதை பார்த்துதான் இந்த சோதனைகளை எல்லாம் நீ கடந்து வருவதற்கு உனக்கு துணையாக இப்போ நானும் வந்துட்டேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்பட அவசியம் இல்லை என் செல்வமே. நீ நினைச்சதை விட இப்போ எல்லாமே சரியாக சிறப்பாக நடக்கும். உன் பழைய கர்ம வினைகள் அனைத்தையும் தாண்டி உன்னை காப்பாற்றி நீ துணிந்து எதிர்ந்து நிற்கும்படி உனக்கு தைரியத்தை வரவழைப்பேன். உன் வாழ்க்கையில உன்னை வெற்றிகரமாய் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது நீ தினமும் முயற்சி மட்டும் செஞ்சினா போதும். தினமும் இறை பக்தியையும் நம்பிக்கையும் உனக்குள்ள வச்சுக்கிட்டினா போதும். கண்டிப்பா உன்னுடைய சோதனைகள் அனைத்தையும் கடந்து நீ வெற்றி பெறுவாய். உனக்கு துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன்னை வாழ்க்கையில வெற்றி பெறச் செய்வேன். நீ யாரிடமாவது உன் அன்பை முழுவதுமாக கொடுத்த பிறகும் கூட அவங்க உன்னை மேல அன்பு வைக்காம பாசம் வைக்காம உன்னை பாரமாகவே நினைச்சாங்கன்னா நீ யோசிக்காம அந்த இடத்திலிருந்து விலகி போயிடு. ஏன்னா 2 பக்கம் அன்பு வச்சாதான் அது சரியா இருக்கும். ஒருத்தர் மட்டும் அன்பு வச்சுட்டு இன்னொருத்தர் அதை அலட்சியமா நினைச்சாங்கன்னா அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் பிரச்சனையாகவே மாறும். அதனாலதான் உன் மீது அன்பு வைக்காதவர்களையும் உதாசீனம் செய்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைன்னு சொல்றேன். உனக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய அனைத்தையும் இந்த அப்பன் முருகன் உனக்காக பார்த்து பார்த்து செய்ய போறேன். உன்னை பாரமாக நினைக்கும் மனிதர்களிடமிருந்து அன்பாக அமைதியாக நீ விலகி நின்னுடு. நீ விலகும் போது மட்டும்தான் சில உறவுகள் உனக்காக நீ அவங்க செஞ்ச தியாகத்தையும் நீ செஞ்ச நல்ல விஷயங்களையும் நினைச்சு பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணாலும் நீ கூடவே இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா அவர்களுக்கு கடைசி வரைக்கும் அருமை பெருமை தெரியாமலே போயிடும். கொஞ்சம் விலகி நின்னா உன்னை பற்றின முழு புரிதலையும் அவர்களுக்கு நான் உண்டாக்குவேன் என் செல்வமே. நீ காண வேண்டிய அனைத்தையும் நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன். ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இன்னொரு கண்ணில் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு என்ன பார்த்தினா அந்த இன்னொரு கண்ணில் உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன். எப்போதும் உன் மனசுக்குள்ள அமைதி இருக்கட்டும், உன் பார்வையில் அன்பு இருக்கட்டும். எப்போதும் பயமே இல்லாத நிம்மதியோடு தைரியமாக நீ என்னை பார்க்க வந்தீனா இந்த அப்பன் முருகனே உனக்கு வழிகாட்டி உன் வாழ்க்கையில மாபெரும் வெற்றிகளையும் கொண்டு வந்து கொடுப்பேன். உண்மையாய் நேர்மையாய் வாழக்கூடிய நீ எப்போதும் அமைதியாகவும் உரமாகவும் இருப்பது இயற்கைதான். உண்மையாக வாழ்வது அவ்வளவு சுலபமல்ல. ஆனால் உண்மையா வாழக்கூடிய உனக்கு நான் நிச்சயம் மாபெரும் வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைத்தே தீருவேன் என் செல்லம்.